நாங்க தனியா ரூம் எடுத்து ஸ்டே பண்ணதுல பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, வீட்ல சாப்பிட எதுவுமே இருக்காதா, நைட்டு லேட்டா தூங்குவோம். திடீர்னு பசி எடுத்துட்டு சுத்தமா தூக்கமே வராது. அதுதான் நீங்க என்ன பண்ண, கையில ஒட்டி ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கு, அதுக்கு தான் ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கிக்கலாமே சொல்லிட்டு தான் ரூம் சுத்தி ஒரு கடையை தேட்டு இருந்தேன். அப்பதான் கவனிச்சேன் ஃப்ரெஷ் மார்ட்னு ஒரு பெரிய கடை இருக்குது ரூம் பக்கத்துல. நான் ஆல்ரெடி பாத்துருக்கேன். மோஸ்ட் அந்த வடக்கு பையா வடக்கு டோலிஸ் எல்லாம் எங்க தான் வாங்கிட்டே இருப்பாங்க. எப்பயும் கூட்டமாவே இருக்கும். சரி நாமளும் உள்ள போயிட்டு என்ன இருக்கு அப்படின்னு பாத்துட்டு எதனா வாங்கலாம் அப்படின்னு தான் உள்ள போனேன். மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல, பட் எனக்கு அங்க இருந்து ஒரு அக்கா நாப்ப வேணும் அப்படின்னு உள்ள போனதுல இருந்து கேட்டே இருந்தாங்க. தெரிஞ்ச சொல்ல மாட்டேனாக்கா அப்படின்னு என்ன வாங்கத்துனே தெரியாம சுத்தி சுத்தி தேடிக்கிட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண இந்த கண்ணு மூஞ்சி பிஸ்கெட், அப்புறம் இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்க மாதிரி அட்ராக்டிவா இருக்கும் அந்த மாதிரி ஒரு சில பிஸ்கெட், அப்புறம் லாஸ்டா இந்த சிப்ஸ் பாக்கெட் அப்படிலாம் எடுத்து செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஒரு பிரஷ்ஷை வாங்கினேன். எவனா பார்த்தனா நான் கூட காசு தரேன்டா, இந்த பிரஷ்ஷை மட்டும் மாத்திதா அப்படின்னு கேட்பான். அதான் முன்னெச்சரிக்கை நானே வாங்கிட்டேன். டாய்ஸ் பக்கம் வந்தேன். இதெல்லாம் இந்த ஏமாஸ்டி பொண்ணு பார்த்தா வாங்கி தர சொல்லி ஆய்வா வாங்கி கொடுத்து அன்னைக்கே வச்சு போட்டுருவா. அப்பதான் இந்த ரிமோட் கண்ட்ரோல் காரை பார்த்தேன். இதை பார்த்தோன்னு என்ன ஞாபகம் வருதுன்னா, சின்ன வயசுல எங்க அப்பா கிட்ட ரிமோட் கண்ட்ரோல் ஹெலிகாப்டர் கேட்டேன். அது எனக்கு அவர் வாங்கி தரது பிரச்சனை இல்ல, ஒரு காரணம் சொன்னாரு பாரு. நான் போன் பண்ணி கேட்டதுக்கு இதை வாங்கிட்டு வந்துட்டே இருக்கம்பா அப்படின்ற மாதிரி சொன்னாரு. வீட்டுக்கு வந்து போய் கேக்குறேன், ஆதில சரியான மழை பெஞ்சுப்பா, ஹெலிகாப்டர் இல்ல இடி வேற வச்சுதா, அதுல கரண்ட் பாச ஹெலிகாப்டர் வச்சுச்சுப்பா, அது எங்க எத்தனை வருது அப்படின்னு வரவில்லை, தூக்கி போட்டு வந்துட்டோம்பா அப்படின்ற மாதிரி சொன்னாரு. எனக்கு மனசே கேட்கல. அறிவு இருக்க எவனாவது நம்புவானடா அப்படி தானே யோசிக்கிறீங்க. பட் அப்புறம் ரொம்ப சின்ன பையனா, சோ இதான் நடந்துச்சு போல அப்படின்னு உண்மையிலே அதை நம்பிட்டேன். கட்சிருக்கு அது எனக்கு கிடைக்கவே இல்லை. பட் ஒரு நாள் தான் கண்டிப்பா வாங்குவேன். எடுத்துட்டு போய் பில்லு போட்டேன். டோட்டலா 200 மேலேயே போச்சு. அதுக்கு நான் வாங்கினதெல்லாம் ஒட்டா லேக்கட்டினா கண்டிப்பா தெரியல. பட் அன்னைக்கு நைட்டே எனக்கு கரெக்டா பசி எடுத்தது. அப்போ நான் வாங்கினது ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் தெரிஞ்சது. அது எதுவுமே நான் சாப்பிட போறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கா பார்ப்போம். பாய்.